கோர்ட்ல ஜட்ஜ் இருந்து என்ன பண்றாங்க? தே ஆர் டிசைடிங் தட் ஒர்க்மேன இவ்ளோ நேரம் வரைக்கும் ஒர்க் வாங்கக்கூடாது. ஒரு மினிமம் ஒர்க்கிங் ஹவர்ஸ் இருக்கணும். அதுக்கு மேல அவங்கள டார்ச்சர் பண்ணக்கூடாது. அவங்களுக்கான பே மினிமம் இவ்வளவாவது இருக்கணும். அதுக்கு மேல அவங்கள தொல்ல பண்ணக்கூடாது. அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சொல்லப்போனா ரைட் டு ஸ்டே டிஸ்கனெக்டட் பில் வேற பாஸ் பண்ண போறாங்க. அதுல எப்படின்னா இந்த ஒர்க்கிங் ஹவர்ஸ்க்கு அதுக்கப்புறமா எம்ப்ளாயர் வந்து ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. பர்சனல் லைஃப் இருக்கு அப்படின்னு இந்த ஹியூமன் ரைட்ஸ் எல்லாத்த பத்தியும் பேசுறாங்க. இதே ஜட்ஜ் தான் வெளியே வந்து வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் ஹானரபிள் ஜஸ்டிஸ் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, எதுக்கு அட்வொகேட்ஸ்க்கு சண்டே லீவுன்னு கேட்டிருக்காரு. சரி, பெண்டன்சி ஆஃப் கேசஸ் நிறைய இருக்குதா, 365 டேஸ் அட்வொகேட்ஸ் ஒர்க் பண்றாங்க. இருக்கிற நம்பர் ஆஃப் ஜட்ஜஸும் 365 டேஸ் ஒர்க் பண்றாங்க. 24/7 மிஷின் மாதிரி ஒர்க் பண்றாங்கன்னே வச்சுக்குவோம். மொத்த பர்டனும் குறைஞ்சிருமா? கண்டிப்பா சரியாகாது. ஏன்னா growing பாப்புலேஷன் எங்கேயோ போயிட்டு இருக்கு, பிரச்சனைகளோட நம்பர் எங்கேயோ போயிட்டு இருக்கு. ஆனா அதை சால்வ் பண்ற மாதிரி நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் கோர்ட்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆயிருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இதை யாருமே செட்ரைட் பண்ணாம யங் அட்வொகேட்ஸ் 365 டேஸ் ஒர்க் பண்ணு, அதுவும் ப்ராப்பர் பே இல்லாம ஒர்க் பண்ண சொன்னா என்ன அர்த்தம்? பாண்டட் லேபர் அன்கான்ஸ்டிடியூஷனல் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா இது அன்கான்ஸ்டிடியூஷனல் தப்பு அப்படின்னு சொல்ற அட்வொகேட்ஸ் பாண்டட் லேபர் மாதிரி வேலை வாங்கினா ஹியூமன் ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்ற கோர்ட் சிஸ்டம், அதுக்குள்ள இருக்க ஹியூமன்ஸ் பி இட் ஜட்ஜஸ், அட்வொகேட்ஸ், லிட்டிகன்ஸ் அவங்கள ஒழுங்கா ட்ரீட் பண்ணலனா அப்புறம் என்ன சொல்ல வருது?